கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திருப்பாடுகளின் வெள்ளி லூகா 23ஆம் அதிகாரம் 44 முதல் 46 முடிய வசனங்கள். ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். பிரியமானவர்களே, உலக வரலாற்றில் மிக பெரிய சரித்திரத்தை படைத்த இயேசுவின் மரணம்தான் புனித வெள்ளி. இயேசுவினுடைய சிலுவை மரணம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அது சரித்திரத்தையே திரும்பி பார்க்க வைத்த நிகழ்வு. இயேசு ஏன் சிலுவையில் கொடூரமாக கொல்லப்பட வேண்டும்? இயேசு வாழ்ந்த காலத்தில் அரசாங்கத்திற்கு விரோதமாக குற்றம் செய்பவர்களுக்கு மிக கொடூரமாக தண்டனை வழங்கப்பட்டது. அதில் ஒன்றுதான் இந்த சிலுவை மரண தண்டனை. ஒருவர் செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டுவிட்டால் சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து விடுவார்கள். அவனுக்கென்று மரச்சிலுவை செய்யப்பட்டு அதை குற்றவாளி மேல் சுமத்தி எல்லா மக்களும் பார்க்கும்படியாக சிலுவை சுமந்து கொண்டு சென்று எல்லோரும் பார்க்கும் இடத்தில் அவரை சிலுவையில் ஆணிகளால் அறைந்து கொலை செய்வார்கள். மட்டுமின்றி அவர் செய்த குற்றத்தையும் ஒரு பலகையின் மேல் எழுதி வைப்பார்கள். இப்படிப்பட்ட கொடூரமான மரணத்தை தான் இயேசு சந்தித்தார். இயேசு குற்றமற்றவர் என நிரூபித்த போதிலும் அவரை சிலுவையில் அறையப்பட காரணம் மனிதகுல பாவத்திற்காக. நம்முடைய குற்றங்களுக்காக காயப்பட்டார். நம்முடைய தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களை இயேசு ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கு பலியாக அவரையே ஒப்பு கொடுத்து பாவ நிவாரண பலியானார். இயேசு நமக்காக பாடுகளையும் துன்பங்களையும் பட்டது போன்று நாமும் ஒருவர் மற்றவருக்காக துன்பங்களை துணிவோடு ஏற்க வேண்டும் என்றுதான் புனித வெள்ளி நமக்கு எடுத்து கூறுகிறது. நாமும் இயேசுவை போன்று மற்றவருக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ள முன்வருகிறோமா? அல்லது நான் உண்டு, எனது வேலை உண்டு என்று நம்மை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கின்றோமா என்று நம்மையே ஆராய்ந்து பார்ப்போம். அன்பு இறைவா, நாங்களும் உம்மை போன்று அடுத்தவர்களின் துயர் துடைப்பவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமென்.